வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியாக நம்ம இன்றைக்கி பர்த்டே, ஆக்சுவலாக யூடியூப் ஃபஸ்ட் இயர் பர்த்டே. அதுக்காக பாருங்கள், ஃப்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃப்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ். இதில் நம்ம எல்லா நட்ஸையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக பாருங்கள், ஒவ்வொரு பாதாம், கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ், ஆக்சுவலாக என்னெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஜூஸில் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக கேரமெல் பண்ண போகிறோம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி இப்போது கொஞ்சம் அந்த கேரமெல் அது கேக்கில் ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு 4-5 டீஸ்பூன் சுகர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் விடாமல் அப்படியே நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அது ரெடி பண்ணணும். சுகர் சிரப் கிடையாது, கேரமெல். கேரமெல் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோன்னு சட்டுன்னு கலர் டார்க் ஆகிடும். அதனால் பார்த்து நம்ம கரெக்டான டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இதோட போதும். சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், கலர் டார்க் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மைதா மாவு 1 கப் அளவு எடுத்து அதை நம்ம ஜலிச்சிக்கலாம், ஜல்லடையில் ஜலிச்சிக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ ஜலிச்சிடலாம் மாவு. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணும்போது அதோட இது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேக்கோட ஸ்பாஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போது சுகர் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கிற சுகரை அதே மாதிரி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இன்னொரு கப்பில் பால், தனியாக இன்னொரு கப்பில் பாலும் ஒரு வாசனை இல்லாத ஆயில், கோல்டு, ஆக்சுவலாக சன்ஃப்ளவர் ஆயில் இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கும்போது அதில் ஸ்மெல் இருக்காது. அதனால் அதை சேர்த்து பால் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா கொஞ்சம் நெட்வொர்க் பவுடர் அதில் ஜாதிக்காய் பவுடர், ரொம்ப அதோடைய வாசனை அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக அந்த பாலும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒட்டுக்கா விட்டோம்னாக்கா அது சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவும் அந்த இதுவும் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்மளுக்கே அது கரெக்டாக தெரியும். அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக அளவு தெரியும். கேரமில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டார்க் கலர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது நல்ல அந்த லைட்டாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணது கூட நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸும் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். அது இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து குக்கரை ஹீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது வந்து சூடாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பேப்பர் இந்த ட்ரேயில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வெண்ணெய் நெய் நல்லா ஏதாவது தடவிட்டு அதில் நம்ம வந்து இப்போ வந்து அதை அந்த கேக்குக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கம் குக்கர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஓவன் இல்லை, இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். அது வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம இதை கரெக்டாக அந்த ட்ரேயில் போடணும். அது ட்ரேயில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கக்கூடாது எப்போவுமே. இன்னும் கொஞ்சம் அது வெந்து மேலே வர்ற அளவுக்கு கொஞ்சம் கேப் விடணும். இப்போ இந்த ட்ரேயை வந்து ஒரு தட்டிட்டு ஏர் வந்து போகாத அளவுக்கு ஒரு நல்லா தட்டிக்கணும். அதை தட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மூடி போட்டு அதை வச்சுருக்கோம். இப்போ இந்த ட்ரேவை எடுத்து அதுக்குள்ளே மெதுவாக வைக்கணும். ஏன்னா இது ஏற்கனவே ரொம்ப ஹீட்டில் தான் இருக்கும். அது மெதுவாக கைப்படாத மாதிரி அதை உள்ளே வச்சிடணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 hour கழிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை எடுத்து பார்க்கணும். நடுவிலலாம் அதை வந்து எடுத்து பார்க்கக்கூடாது. 1/2 hour கழித்து அது எவ்வளோ இந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு பாருங்கள், இதில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து நீட்டாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கேக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஓரத்தில் கொஞ்சம் லைட்டாக இப்படி நம்ம கொஞ்சம் தட்டிலேருந்து வர மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கணும். இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக இதை எடுத்துடலாம். கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு 2 minutes கழிச்சிட்டு இது பீசஸ் போடலாம். பாருங்கள், பஞ்சு மாதிரி அருமையாக ஒரு கேக் ரெடி. டேஸ்டியான கேக். நம்ம இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு தான் நம்ம எடுத்தால் அப்படியே நல்லா வரும். ஒரு பீஸ் அப்படியே நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணி நல்ல சூப்பரான ஒரு கேக் ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போது சீக்கிரமாக நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் நெக்ஸ்ட் இயர் இதோட பெஸ்ட்டு கேக் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதாவது ஃப்ரூட் கேக்கு அருமையாக இருக்கும். இதே மாதிரி எப்போவுமே எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.